ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இப்போ தண்ணி கொடுங்கய்யா. அவரும் எழுந்துட்டாரு காலையில். குட் இந்த மாதிரி இப்படி ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு முருங்கைக்கீரை ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு கடிச்சி சாப்பிட சோக்கமாக இருக்கும். அம்மான்ட்டு வருவான். காஃபி ரெடி பண்ணால் இங்கே பாருங்க, கத்திரிக்காய் முருங்கைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் காரக்குழம்புக்கு. அப்புறங்க இங்கே வந்து ப்ரோக்கலி உருளைக்கிழங்கு, வெங்காயம் பூண்டு தக்காளி பழம் எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். காரக்குழம்பு, பச்சை மிளகா, வெங்காயம் தக்காளி பழம். இது வந்து அலம்பிட்டு தோல்சி வச்சுருக்கேன் சும்மா. இது வந்து ப்ரோக்கலிக்காய். உப்பு போட்டாச்சு, ரெண்டுமே வதங்கணும். உப்பு மஞ்சள் பொடி போட்டு வதக்கு. காய்கறி போட்டு இப்போ தண்ணி வடிச்சாச்சு. அப்படியே காய் வந்து அப்படியே வதங்கி வந்து வதங்கிட்டாங்க. இப்போ இவங்க கூட இவங்களை அள்ளி சேர்க்கலாம். சாதம் ரெடியாச்சு, குழம்பு ரெடி ஆகுது. பையனை குடிச்சிட்டு வந்துடும். அது கொதிக்கிறதுக்குள்ள தோசை வாட்டை கொடுத்துடலாமான்னு யோசிச்சுருக்கேன். சப்பாத்தி மாவு கசந்து வச்சுருக்காங்க. வேகட்டும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், காஃபி கலக்கிற பையனுக்கு குளிச்சுட்டு வந்துட்டான். சாப்பாடு ரெடி ஆச்சு, குழம்பு கொதிச்சுட்ருக்கு. காஃபி ரெடி பண்ணிவிட்டு தோசை வாக்கலைங்க. சப்பாத்தியும் போடல, தோசையும் போடல. பையனுக்கு வந்து சாண்ட்விச் பண்ணிட்டேன். பையன் சாண்ட்விச் வேணும்ட்டான். அவன் எது கேட்குறேன்னு அதுதான் செஞ்சு கொடுத்தாகணும். நம்ம இஷ்டத்துக்கு இது சாப்பிடலாம் சாப்பிடாது. காரக்குழம்பு ரெடி. கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு காரக்குழம்பு ரெடி. கிச்சன் இடம் எப்படி இருக்குன்னு நினைக்காதீங்க. அவசர அவசரம் செய்யறதுனால இது மாதிரி இருக்குங்க. பையனுக்கு காஃபி இளம் சூடாக தான் இருக்கணும். அவனுக்கு ரொம்ப சூடு என்ன மாதிரி ஆகணும் சாப்பிட மாட்டான். என் பிள்ளைங்க எல்லாமே, என் பெரிய பையனும் ரொம்ப சூடு சாப்பிட மாட்டான். ஓகே, உங்களுக்கு காஃபி போதும். ஏங்கம்மா இங்கே காஃபிம்மா. இங்கே பாருங்கள், ப்ரெட் சாண்ட்விச்சுங்க. இது பட்டர் போட்டு சுட்டு ஒரு பீனட் பட்டரும் அப்புறம் ஏதாவது இந்த சாக்லேட் ஃப்ளவர் ஏதோ சொல்கிறாங்க, பேர் தெரியல, மறந்து போயிட்டேன். உங்களுக்கு தெரிஞ்ச சொல்லுங்கள் கமெண்ட்ஸில். இது பண்ணி கொடுத்துட்டேன். இப்போ வந்து லஞ்ச் பாக்ஸ் வந்துட்டு லஞ்ச் பாக்ஸ் நினைக்கணும். இது கூட என் பையனுக்கு கொடுத்துட்டு வரேன். பாருங்க, சுட சுட சாதம். என் முடியும் பையனுக்கு சுட சுட சாதம். இதில் வந்து ப்ரோக்கலி உருளைக்கிழங்கு வந்து இது கூட வச்சு கொடுத்துருக்கேன். அவனுக்கு பிடிச்ச ஏன்னா காய்கறி வந்து நிறையா வைக்கணும். எல்லாம் ஆவி பறக்க வைக்கிறேன். பாவம், அவன் மதியானம் சாப்பிடும்போது எல்லாம் ஆவி போயிட்டு உட்காந்து. இப்போதைக்கு ஆவி பறக்க வைக்கிறேன். இந்த கிண்ணத்தில் காரக்குழம்புங்க போதும், நிறைய விட்டுக்க மாட்டான். தயிர் ரொம்ப பிடிக்குங்க பையனுக்கு, அதனால இதில் வந்து தயிர். காரக்குழம்பு கூட தயிர் போட்டு சாப்பிடுவாங்க. இதில் வந்து தயிர் போதும். ஓகே, இதில் வந்து வெள்ளரிக்காய் நறுக்க போகிறேன். வெள்ளரிக்காய் இந்த காய் தான் பிடிக்கும். இந்த காய் பிடிக்காததுனால அவங்க எல்லாம் சாப்பிடுவாங்க. வெள்ளரிக்காய் ஆச்சுங்க லஞ்ச் பாக்ஸ். இது எல்லாம் மீதி இருக்கிறதெல்லாம் மத்தியானம் லஞ்சுக்கு. இதை வச்சு நான் லஞ்சு சாப்பிட்டுடுவோம். நாங்கள் லஞ்சுக்கு நான் தனியாக ஒரு சமையல் பண்ணிட்டு எதுக்குங்க 2 டைம் கிச்சனில் நின்று கால் வலிங்க, எனக்கு முடிய மாட்டேங்க. தேங்க்யூ பாய்.